வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் கேட்டவங்களை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறேன். மை ட்வின் பேபிஸ் 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு சத்தியமாக நீங்கள் இந்தமாரி ஒன் ஷாட் கேட்பீங்கன்னு நான் சத்தியமாக கனவுல கூட நினச்சி பார்க்கல. இப்படிலாம் கேட்பீங்கன்னு, அதுவும் ஜிமினுக்கு கேட்பீங்கன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. என்ன பண்ணுறது, குழந்தைன்னு நினச்சா குழந்த மாரி கேட்கல. சரி விடுங்க. சில டைம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன் என்னன்னு தெரில. பட் என் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வரணும்னு ட்ரை பண்ணீங்க. பட் நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேன். ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்காக சென்னையிலேருந்து அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. யாரும் எனக்காக இப்படி யோசிச்சதில்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. தேங்க்யூ 2 குட்டிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நீங்கள் என்னை கேர் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் என்றைக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து இன்ன வரையும் ஹாய்க்கா, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, இந்த 3 மெசேஜும் கரெக்டாக அந்த 3 வேலையும் வந்துடும். எனக்கு சில டைம்லாம் பார்த்துட்டு எனக்கு அழுகே வந்திருக்கு. அந்தமாரிலாம் இருந்திருக்கு. என்னையும் ஒருத்தவங்க கேர் பண்ண இருக்காங்கன்னு எனக்கு அடிக்கடி தோணும் இந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே பேசினேன்னா லைட்டாக அழுக வந்துடும் எனக்கு. சரியா? தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே. அண்ட் சீக்கிரம் உங்கள் 2 பேரையும் பார்க்க வரணும். ஐ ஹோப் சீக்கிரம் வந்துடுவேன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ தான் ஒரு 2 months ஆகுது. சொல்லப்போனால் நீங்கள் 2 பேருமே நியூலி மேரிட் கப்புள்ஸ் தான். ஸோ இப்போ ஜிமின் பக்கத்து வந்தால் ஜிமின் தான் ஒரு ஷாப் போய் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டுருக்காரு. இது ஓகே. டேய் அந்த சாக்லேட்ரா. டேய் எதை மறைய எதை கொண்டு போகிற? சே உன்னை நினச்சா ஐயோ கடவுளே, போய் தொலை. டேய் என்னடா? டேய் அதெல்லாம் எடுத்து போடு. உன் பொண்டாட்டி சாக்லேட்டுன்னு கேட்டால் வாங்கி கொடுக்காத. ஆனால் இப்போ மட்டும் உனக்கு தேவைன்னா மட்டும் அவளுக்கு தேவைப்படுற சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறியா நீனு? இங்கே பாரு, ஓவராக பேசாத, வாயிலே குத்திடுவேன். நீ சும்மா எடுத்து போடு, அது மட்டும் போதும். சரிடா, சரி நான் போடுறேன் அப்படின்ட்டு அவனும் அவனோட ஃப்ரெண்டு ஜிமினோட ஃப்ரெண்டும் ஒரு சாக்லேட்டாக எடுத்து போடுறான். சொல்லப்போனால் அவங்களுக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்தமாரி தான் ஜிமின் ஆஃபீஸ் விட்டு வரும்போதெல்லாம் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவார் உங்களுக்கு டெய்லி. ஸோ இப்போ சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து பில் கவுண்டரில் நின்றுட்டு, சார் இவ்வளோ சாக்லேட்டும் வாங்குறீங்களா? ஆமாம். ஆமாம்மா, பில்லை போடுங்க சீக்கிரம், லேட்டாகிட போகுது. டேய் வாய மூடுறா, நீ பில்லை போடுமா? சரி சார் அப்படின்னு அந்த பொண்ணும் பில் போட்டுட்ருக்கா. டேய் வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடா இப்போ பெருசாக சொல்லிட்டேன். சரி அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ கிளம்பிக்கோ. சரி. ஒரு வார்த்தை வாடா உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், அப்படி தானே? சரிடா நீ எப்படியே இரு, நான் போகிறேன். சரியா, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். டேய் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. டேய் தம்பி, நான் கால்லாம் பண்ண மாட்டேன்டா, உனக்கா இஷ்டம் இருந்தால் நீ பண்ணு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு. அப்போது ஜிம்மினும் லைட்டாக வெக்கப்படுறான். சே பார்க்க முடியலடா, மூடிக்கோ, வாடா மூடிட்டு அப்படின்ட்டு அவனும் அந்த பொண்ணும் பில் போட்டு எல்லாமே கொடுக்குறா. இவனும் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து காரில் வச்சுட்டு, எங்கே அந்த சாக்லேட்டு? ட்ராவில் இருக்குல்ல அப்படின்னு காரில் உள்ள ட்ரா ஓப்பன் பண்ணால் அந்த ஒரு சாக்லேட் இருக்குங்க. இதுக்கு எவ்வளோ வேல்யூ யப்பா. பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆன்லைனில். அப்படி என்ன தான் இருக்குது, இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துரும் அப்படின்ட்டு அந்த சாக்லேட் எடுத்து அந்த அந்த கேரி பேக்குள்ளேயே வைக்கிறான். அப்பா வச்சிட்டோம், இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியலையே, கால் பண்ணலாம் பேசாமல் அப்படின்னு உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. ரிங் போயிட்டு இருக்கு, நீங்கள் எடுக்கலை. என்ன ஃபுல் ரிங் போய் எடுக்கலை? சரி அகைன் கால் பண்ணலாம்
அப்போ கால் போயிட்டுருக்கும் போதே நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ என்ன பண்ணுறீங்க அவ்வளோ நாளே? ஏய் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட் கால் பண்ண எடுக்கவே இல்லை. அது அது குளிச்சிட்டு இருந்தேன். ஓ சீக்கிரம் குளிடி. சீக்கிரம் குளியா? குளிச்சிட்டேன். குளிச்சிட்டியா? சரி சரி. அப்புறம் நான் சொன்னேன்ல அந்த ரெட் சாரீ, ஆமாம் அதை கட்டிக்கோ சரியா? ஏன்? கட்டிக்கடி, நான் தான் சொல்கிறேன்ல, அதை கட்டிக்கோ. அப்புறம் என்ன கட்டிக்கலாம்? என்ன? அதை கட்டிக்கோடி ஃபஸ்ட்டு, கட்டிட்டு எங்கன்னா வெளியே போகிறோமா? இல்லை. அப்புறம் எதுக்கு கட்டணும் சாரி? நான் நார்மலாக வீட்டில் போட்டிருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன். இருக்கட்டும், நீ இப்போ போய் என்ன பண்ணு, அந்த சாரியை கட்டு. நான் தான் சொல்கிறேன்ல, அதுவும்டி ஹிப்பு தெரியணும். ஹிப்பு தெரியணுமா? எதுக்கு? எதுக்காக இருந்தால் நீ போடுவ கட்டுவ சொல்லு. அது இல்லை, எங்கன்னா வெளியே போகிறோமா? ஏன்டி இப்படி தொண்ணு பேசினே இருக்க? பேசாமல் இருக்க மாட்டியா? இதுக்கு தாண்டி பண்ணால் லவ் மேரேஜ் பண்ணும், இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜே பண்ணக்கூடாது. இப்போ என்ன உங்களுக்கு? இப்போ என்ன என்னை கல்யாணம் பண்ணது தப்புங்கிறீங்களா? ஐயோ அப்படி சொல்லலடி. நீ ஏன்டி இவ்வளோ வாயடிக்கிறேன்னு தாண்டி பேசுகிறேன். நீ என்ன பண்ணு, என் தங்கம்ல போயிட்டு அந்த ரெட் சாரியை கட்டிக்கடி. ரெட் சாரி நல்லா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீ போய் ரெட் சாரி கட்டிக்கோ. என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு ஒன்றும் புரியாதுடி, பொடி மயிறு. என்ன? போடி செல்ல குட்டி, போய் ரெட் சாரி கட்டு. போகிறேன். வேறு எதுவும் பண்ணுமா? வேற என்ன? நான் கட்டின தாலி எடுத்து மேலே போட்டுக்கோ. உள்ளக்கு போடாமல் மேலே போட்டுக்கோ. இந்த தாலி? ஆமாம். சரி ஓகே. வேறு? அப்புறம் நெத்தியில் குங்குமம் வச்சுக்கோடி. சரி. வேறு? வேறு வேறு அதெல்லாம் வேண்டாம். வேறு எதுவும் வேண்டாண்டி, இது மட்டும் போட்டு போதும். சரி ஓகே. வேறு எதுவும் பண்ணணுன்னா சொல்லுங்க, இப்போயே பண்ணிடுறேன். அப்புறம் என்னை கத்தக்கூடாது. கத்த மாட்டேன்டி இன்னைக்கெலாம். நீ இதை மட்டும் பண்ணுடி. போய் ரெடி ஆகு. சரி ஓகே, நான் போகிறேன். எப்போ வருவீங்க? இப்போ ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவேன். சரி ஓகே. அப்படின்ட்டு நீங்களும் கால் கட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ஜிமினும் கார்லாம் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு தான் வந்திருப்பார். 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆயிருக்கும். இப்போது ஜிமின் தான் டோரை தட்டிகிட்டே இருக்கார். இது வரேன், காரிங் பெல் தான் இருக்கே, அதை அடிக்க வேண்டியது தானே. டோரை தட்டிகிட்டே இருக்கார். அப்படின்ட்டு நீங்கள் போய் திறந்துட்டு வாங்க அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப போகிறீங்க உள்ளக்க. அவர் அப்படியே உங்களை கையை பிடிச்சி இழுத்து, ஹேய் என்ன சாரி கட்டிட்டியா? பார்த்தா தெரியல, கட்டிட்டேனே. எங்க இரு அப்படின்ட்டு அவன் தள்ளி உங்களை பாட்டம் டு டாப்பு வரையும் எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணுறான். சரி எங்கடி குங்குமம்? சரி தாலி எங்கடி? வெளியே எடுத்து போட சொன்னேன். நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஓ அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். சரி. ஏன்டி? ஏன் சீக்கிரம் பண்ண மாட்டேன்? நீನು என்னமோ சொன்னீங்க, நான்லாம் கற்ற மாட்டேன் அப்படின்னு. சரிடி, போய் எனக்கு டீ வேணும், டீ போடு. சரி ஓகே, நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. அப்போது கையில் அந்த கேரி பேக்கோடைய ரூமுக்கு போகிறான். அப்போ நீங்களும் பார்த்துட்டு, இன்றைக்கி சாக்லேட் வாங்கலை? அப்போது அவனும் எட்டி உங்களை பார்த்துட்டு, வாங்கலடி இன்றைக்கி மறந்துட்டேன். ஓ சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் டீ போட கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜிமின் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, சாக்லேட் வேணுமாமே? சாக்லேட்டு தரேன்டி உனக்கு நல்லா இன்னைக்கு அப்படின்ட்டு அவரும் போகிறாரு. போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே தான் வராரு. நீங்கள் டீ போட்டு வச்சுருக்கீங்க. வயன் டீ எடுத்துகிட்டு வா, எனக்கு தலை வலிக்குது. இதோ எடுத்துகிட்டு வரேன்.
அப்படின்ட்டு நீங்களும் எடுத்துகிட்டு போயிடுறீ. அவர்கிட்ட தான் கொடுக்குறீங்க. அவரும் குடிச்சிட்டே சரி உட்காரு, எங்க என் பக்கத்தில் உட்காரு அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அதாவது அவர் பக்கத்தில் நீங்கள் போயிட்டு உட்காடுறீங்க. எதுக்கு நீங்கள் சாரிலாம் கட்ட சொன்னீங்க? சும்மாதான். அதான் எதுக்கு? சும்மாதான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? சரி ஓகே, அதுக்கு ஏன் இப்படி பார்க்குறீங்க? என்னது தலையை ஒழுங்காக கூட துவட்டலை, இருங்க வரேன் அப்படின்ட்டு உங்கள் கீழே உள்ள ரூம் இருக்கும், அந்த ரூம்லேயே போய் டவல் எடுத்துகிட்டு வந்து ஜிமினோட தலையை துவட்டிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, குளிச்சுட்டு வந்தால் துவட்டுறதில்ல, தலை எவ்வளோ ஈரமாக இருக்கும். வாங்க ரூமுக்கு போகலாம், ஹேர் ட்ரை பண்ணிட்டு வரலாம். வேணாண்டி இங்கே வா அப்படின்ட்டு அவர் உங்கள் ஹிப்பில் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு ஹிப்போட சேர்த்து. என்னாச்சு? ஏன் இப்படி என்ன திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? எதுனா ப்ராப்ளமா? இல்லடி. அப்புறம் என்ன? இல்லடி, ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? ஏன் என்னாச்சு? அதான் சொல்கிறேன்ல, ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. அதெல்லாம் புரிஞ்சால் நீ ஏன்டி இங்கே இருக்க? அது ஒன்றும் இல்லடி, எனக்கு ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு மேட்ரு பண்ணும் போல் இருக்குது. அப்போ நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு என்ன? ஆமாம், மேட்ரு பண்ணணுன்னு தோணுது, பண்ணலாமா? நீங்கள் ஒரு செகண்ட் கல்ப் பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்க? மேட்ரா? ஆமாம், மேட்ரு தான் பண்ணணுன்னு தோணுது, பண்ணலாமா? அது என்ன இழுக்கிற? போ. சரி ரூமுக்கு போ, ரூமில் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் அந்த கேரி பேக்கில் ஃபுல்லாக சாக்லேட் தான் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா. எதுக்கு? எடுத்துகிட்டு வாடி, எடுத்துகிட்டு வா, அதை போய் எடுத்துகிட்டு வா. சரி ஓகே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் தான் பொறுமையாக போய் அந்த கேரி பேக் ஃபுல்லாக சாக்லேட் தான் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துகிட்டே வரீங்க. எடுத்துகிட்டு வந்து அவன் முன்னாடி வச்சுட்டு, இப்போது இதை எதுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? அதில் உனக்கு பிடிச்ச சாக்லேட் எடு. அப்போ நீங்களும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்ன எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்குது. ஆமாம், உனக்கு பிடிச்சது தான் வாங்கியிருக்கேன், அதில் நீ சாப்பிடாத ஒரு சாக்லேட்டா எடு. சாப்பிடாத ஒரு சாக்லேட்னா எதுவும் இல்லை, நல்லா பாரு இருக்கும், நல்லா பாரு. இல்லை, எல்லாமே சாப்பிட்ருக்கியாடி? எங்க அந்த சாக்லேட்டை காணோம் அப்படின்ட்டு ஜிமின் தேடுறாரு. அந்த சாக்லேட் இருக்குது. அப்போ அவரும் அதை கையில் எடுத்துகிட்டு, இது சாப்பிட்ருக்கியா? அப்போது நீங்களும் அதை பார்த்துட்டு, இது என்ன சாக்லேட், நான் இதை டிவி விளம்பரத்தில் கூட பார்த்ததில்ல அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி பார்க்குறீங்க. இது எப்படி பார்த்துருப்ப? என்னடி சாப்பிட்ருக்கியான்னு? இல்லை, இது நான் சாப்பிட்டதில்ல. அப்போ இது சாப்பிட்லாம், சரியா? சரி ஓகே அப்படின்ட்டு அந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறீங்க. அப்போது உங்கள் மைண்டுக்குள்ளே இது வேணாம், நம்ம வேறு ஏதாச்சும் சாக்லேட் சாப்பிட்லான்னு தோணுது. அப்போ நீங்களும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஜிமின் இந்த சாக்லேட்லாம் வேணாம், நான் வேறு சாப்பிட்றேன். வேறையா? எதுடி வேறு சாப்பிட்ற? இதெல்லாம் வேண்டாம், நான் வேறு சாக்லேட் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வேறு சாக்லேட் எடுக்கிறீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. ஏய், இந்த சாக்லேட் தான் சாப்பிட்றேன், நீ இல்லாட்டி உனக்கு கொன்றுவேன். என்ன, நீங்கள் டெய்லி சாக்லேட் தானே வாங்கியாந்து கொடுப்பீங்க, இன்றைக்கி இவ்வளோ வாங்கியாந்து கொடுத்துட்டு இதை தான் சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு பிடிச்சதை சாப்பிட்றேனே. பாரு,
இது வந்து இந்த சாக்லேட் சூப்பராக இருக்கும்டி. சூப்பராக தான் இருக்கும். அது சாக்லேட்னாலே இது சூப்பராக தான் இருக்கும். அது இல்லை இது வேறு. வேறன்னா புரியல. இது வேறு மாரி சாக்லேட்டுடி. வேறு மாரி சாக்லேட்டா? அது என்ன வேறு மாரி சாக்லேட்? ஐயோ, இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது இது வந்து புருஷன் பொண்டாட்டி சாக்லேட் டி. புருஷன் பொண்டாட்டி சாக்லேட்டா? இது என்ன வித்தியாசமாக இருக்குது? இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதில் ஸ்லாஷ் போட்டிருப்பானுங்க, ஓகேவா? நடுவில் அதில் பாதி உனக்கு பாதி எனக்கு, 2 பேரும் சாப்பிட்ணும். கப்பிள் சாக்லேட்டுடி இது. இப்படி இல்லாமல் சாக்லேட் இருக்குது, அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாக்லேட்டுன்னு. இப்போ இதுதான் ட்ரெண்டு. அதுவும் இல்லாமல் நியூலி கப்பிள்ஸ்க்கு தான் இதெல்லாம். அப்படியா? இப்படிலாம் சாக்லேட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சொல்லல, இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஓ சரி சரி, நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாதத்தில் நம்மளோட நியூ லான்ச்சே ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன் இவ ஒருத்தி. ஆமாண்டி, ஆமாம், புதுசு தான் நியூவாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. உனக்கு பிடிக்கும், சாப்பிட்லாமா? சரி ஓகே, அப்போ சாப்பிட்லாம். அப்படின்ட்டு அந்த சாக்லேட்டை பிரிச்சுட்டு 2 பேரும் ஹாஃபாக எடுக்கிறீங்க. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாண்டி. நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை, நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்றேன். சாக்லேட் தானே சாப்பிட போகிறோம், இதில் என்ன இருக்குது? சாக்லேட் தான்டி, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. உனக்கு தான் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குமாச்சு. நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பைட் வைக்கிறீங்க. ஜிம்மின் அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு சாப்பிட்றி எச்சாவாகுடி. இப்போ நான் உன்னை சாப்பிட போகிறேன், இன்னும் கொஞ்ச நாளி தான் அப்படின்ட்டு அவரும் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த சாக்லேட்டை அடிக்கடி வாங்கி கொடுங்க. அப்போ அவரும் லைட்டாக சிரிச்சிட்டு இனி அடிக்கடி சாப்பிட்லாம். சரி என்ன இது இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலெல்லாம் கொடுக்க மாட்டானுங்களா? இந்த சாக்லேட்டு எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது, நியூ லான்ச்சுன்னு சொன்னல, அதனால ரேட்டு கூட. அப்படியா? அப்படி எதுக்கு இதை வாங்கினீங்க? சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க, அதுக்குன்னு இப்படியா? என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டிக்காக இது கூட பண்ண மாட்டேனா என்ன? சரி அப்போது நீங்கள் ஜிமின் கையில் உள்ளதை பார்த்துட்டு அது ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் சாப்பிடுங்க. தோ சாப்பிட்றேன்டி, ஃபுல்லாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவர் உங்களை தான் பார்க்குறாரு. என்ன நீங்கள் என்னையும் பார்த்துட்ருக்கீங்க? இல்லடி, அது ஒன்றும் இல்லை, அது அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே அவர் அந்த சாக்லேட்டை வாயில் எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு போதும், எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். சரி அப்படின்ட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனுக்கு போய் உங்களோட கொஞ்சம் கிச்சன் வேலையெல்லாம் இருக்கும், அதை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி டெம்டேஷனாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்கார். பைபிளில் வேலையை காட்டுது. அவளுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகிருமா எல்லாம் தெரிலையே, என்ன ஆக போகுது தெரில. அப்போது அவரும் அந்த டிஷர்ட்டை அங்கனே கழட்டி போட்டுட்டு ஹால்லேயே உங்களை தேடி கிச்சனுக்கு தான் வராரு. ஆமாம், என்ன பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வேலை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கும் அந்த ஃபீல்லாம் இருக்கும். சரி, ஒன்று சொல்ல உன்ட்ட.
என்னது? நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிட்டோம்ல. ஆமாம், அது கப்பல் சாக்லேட் சொன்னேன்ல. ஆமாம், அது அது வந்து அது அதுக்கு அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்லிகிட்ருக்கீங்க? என்னது அதில்? ஒன்றும் இல்லடி, அது மூடு சாக்லேட்டி. என்ன? ஆமாண்டி, மூடு சாக்லேட். அப்போ நீங்கள் கை வச்சுட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறீங்க. ஏய், என்னடி பீரியட்ஸ் எதனா ஆகிட்டே என்ன? இல்லை, எனக்கு எந்த ஒரு மாதிரி பண்ணுச்சு, அதனால தானா? அது ஏன்டி வயிற்றில் கை வைக்கிற? தெரியல, ஏதோ ஒரு மாதிரி ஸ்டொமக்குள்ளே பண்ணுது. அது சரி, அதோட வேலை தான். ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்க? நீ இப்படி இன்னோசென்ட்டாக இருந்தா அப்புறம் வேறு என்ன பண்ணுறது சொல்லு. அது இருக்கட்டும், இங்கே வாயேன். வர மாட்டேன். இங்கே வாடி. வர மாட்டேன். நீ பாரு, வர்றியா வரப்போகிறோம்? வர மாட்டியா? இல்லை நான் அங்கே வருவா? நான் வர மாட்டேன். நீ வரடி போ, நான் வரேன் அப்படின்ட்டு அவரே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உங்களை கவுண்டர் டாப்போடு சேர்த்து லாக் பண்ணி அப்படி நிற்கிறாரு. விடுங்க ஜிமின், நான் போகிறேன், மேலே போகிறேன். மேலெல்லாம் போகாத, இங்கே மாமா கூட இரு. என்ன? ஆமாண்டி, இங்கே என் கூட இரு. எதுக்கு? ரொமான்ஸ் பண்ணதாண்டி, வேறு எதுக்கு? அது இல்லை, விடுங்க, நான் போகிறேன். சொன்ன கேட்க மாட்டேன், என் கூட இருனா இருக்க மாட்டியா என்ன? அது அப்போது ஜிமின் உங்கள் உன் லிப்ஸை காட்டுடி. என்ன லிப்ஸை காட்டுன்னு சொன்னேன். அப்போ நீங்களும் உங்கள் ஃபேஸை அவர் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஜிமின்? பார்த்தா தெரில, கிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட் உங்கள் ஹிப்பு ஃபுல்லாக சுற்றி உங்கள் ஹிப்பை ரப் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷர் ஃபீல் ஆகுது. ஜிமின், என்ன பண்ணுறீங்க? அது இருக்கட்டும், நீ என்ன பண்ண போகிற? நீ என்ன பண்ணுற சொல்லு. அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் உங்களோட மேட்ரு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் உங்களோட சாரியை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் ரெட் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஜிமின், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? விடுங்க. விடுறதுக்கெல்லாம் ஐடியாவே இல்லை. இன்னைக்கு மாமனுக்கு ஒரு வேட்டு இருக்குடி. என்ன பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு சரியான வேட்டை இருக்குது எனக்கு. ரொம்ப ஊராக பண்ணுறல்ல, நீ என்னை காக்க வைக்கிறல்ல. வாங்க, இன்னைக்கு சமத்தியாக இருக்கும் உனக்கு, வாங்க அப்படின்ட்டு அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் நெக்லையெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. சரி, ரூமுக்கு போகலாமா அப்படின்ட்டு அவர் உங்களை அழகாக தூக்கிட்டு பெட்ரூமுக்கு தான் போகிறாரு. அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு அவர் தான் இப்போது அவரோட பேண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு. அப்புறம் ஃபர்தராக என்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்திருக்கும்டா. இப்போது அப்படியே ஒரு 2 hours கழித்து நீங்கள் தான் உங்கள் பாடியில் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் அப்படியே வீக்காக படுத்திருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு, என்னடி என்ன ஒரு மாதிரி இருக்க? நீ வேறு ஜிமின், எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு
இதில் வீக்காக இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, என்னால் முடியல, ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஏண்டி ரொம்ப பண்ணிட்டேனா என்ன? ஆமாம், ரொம்ப பண்ணிட்டேனான்னு கேட்டுக்க. ரொம்ப பண்ணிட்டேன். சரிடி, அந்த சாக்லேட் தெரியுது, அந்த சாக்லேட்னால தானே, பட் முடியல, வலிக்குது. ஆனால் பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சாடி உனக்கு? பிடிச்சிருந்துச்சு. இப்போ அப்படியே உங்களை அப்படியே அவர் செஸ் மேலே அப்படியே திருப்பி உங்களை படுக்க வைக்கிறாரு. இங்கே வா. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஏன்டி வீக்காக படுத்திருக்க? என்னமோ தெரியல, பாடிலாம் ரொம்ப வீக்காக இருக்கு. ஆனால் இன்னைக்கு பண்ணது பிடிச்சிருந்துச்சு. என்னடி என்ன சொல்கிற? பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாப்பியாக இருந்தேன். அப்படியா? ஹாப்பியாக இருந்தியா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த புருஷன் பொண்டாட்டி சாக்லேட் இப்படியெல்லாம் வேலை பார்க்குமா என்ன? அப்போது ஜிமினும் சிரிச்சிட்டு, ஆமாண்டி, புருஷன் பொண்டாட்டி சாக்லேட் ரொம்பவே நல்லா வேலை பார்க்குதுல்ல. ஆமாம், ரொம்ப வேலை பார்த்துடுச்சு இன்றைக்கி. இனிமேல் ஹாஃபில், அதுலேயும் ஹாஃபில் பாதி பாதி சாப்பிட்லாம். அப்போது ஜிமின் சிரிச்சிட்டு, அப்போது அகெயின் இந்த சாக்லேட் வேணுமா உனக்கு? டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி, டேஸ்ட் நல்லா இருந்துச்சா இல்லை நான் நல்லா இருந்தேனா? அப்போ லைட்டாக நீங்கள் வெக்கப்படுறீங்க. ரெண்டுமே தான் நல்லா இருந்துச்சு. அப்போது சாக்லேட் இல்லையா? ரெண்டுமேங்கிற ரெண்டில் ஒன்று தான் சொன்னோம். சாக்லேட்டா நானா? சாப்பிட சாக்லேட் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன சாப்பிட்ட சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போது லைட்டாக ஜிமின் சிரிச்சிட்டு, அப்போது இன்னொரு ரவுண்டு போகலாமா? இன்னொரு ரவுண்டெலாம் வேண்டாம், இப்போவே பாடி டயர்டாக இருக்குது, ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு உனக்கு பசிக்குது, சாப்பிட வேணும். அப்போ ஜிமினும் பார்த்துட்டு, சாரிடி, சாக்லேட் சாப்பிட்ட குஷியில் இப்படிலாம் பண்ணிட்டோம், இன்னும் டின்னர் சாப்பிடல ரெண்டு பேரும். சரி வா, நான் ஊட்டி விடுறேன். ஐயோடா, வேண்டாம், நீங்கள் என்ன ஊட்டி விடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஆர்டர் மட்டும் பண்ணிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆர்டரா? நீ செய்யலை? நான் செய்யலை. அதுக்குள்ளே தான் நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? அப்போது லைட்டாக ஜிமின் சிரிச்சிட்டு, சரி ஓகேடி, இதோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் உங்களை பார்த்துட்டே ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வந்துட்டு, ஆர்டர் வர ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அது வரையும் எனக்கு நல்லா போனாடியா, என் கூட இந்த பெட்டில் இரு அப்படின்ட்டு அவர் அகெயின் உங்களை ஹக் பண்ணிட்டு உங்களை அவர் மேலே தூக்கி உட்கார வைக்கிறாரு. பசியில கோடி பேரில் உன்னை மட்டும் அறிவேனே, தொடுகிற மொழியில பேரன்பு போல எதுமில்ல, நீ போதும் நானும் ஏழையில்ல, அழகா அழகா குயிலாவே உன் தோளில். ஓகேடா, until the signing off, bright. Tata, bye, love you.
இன்ஸ்டா வாட்ஸ்அப் இதுலேயும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேனா அண்ட் ஆனி ஹாப்பின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச். பை பாய்.